திருமேனியை பார்த்து நின் திருமேனியை பார்த்து என் வீழும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டது இல்லை, கரை கண்டது இல்லை. கருத்தீனுள்ளே கருத்தீனுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது. என்ன திருவுள்ளமோ திருவுள்ளமோ ஒளி நின்ற கோணங்கள் கோணங்கள் துன்பது மேவி உரைப்பவளே உரைப்பவளே. ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய அதிகாலை வணக்கம். நம்முடைய அபிராமி அந்தாதி தொடரில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் 19வது பாடலை பார்க்க போகிறோம். நம்ம இதற்கு முந்தைய பதிவில் 18வது பாடலை பார்த்தோம். இந்த 18வது பாடலில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு அம்பாளுடைய திருவருட் கருணையினால் எனக்கு மரண பயம் நீங்கிச்சு. நான் உன்னை நிர்குண ஸ்வரூபியாக மனதிலே தியானித்தேன். அப்புறம் அம்பாளும் சிவபெருமானும் இணைந்திருக்கிற அர்த்தநாரீஸ்வர கோலமாக கண்டு மகிழ்ந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் தனித்தனியாக இருக்கிற திருமண கோலத்தையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்கள் குழந்தையான கந்த பெருமானை நடுவிலே கொண்டு இருக்கின்ற சோமாஸ்கந்தராக பார்த்தேன். அதனால் இப்படி உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைத்ததினால் இந்த வெவ்விய காலன், இந்த கொடுமையான யமன் என்னை என்னுடைய உயிரை பறிக்கும் வரும் வேளையில் என்னுடைய பயத்தை போக்குவதற்காக நீ எனக்கு எங்கள் வீட்டு வெளியில் நிற்கணும் அப்படின்னு சொன்னார். வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளியே நிற்கவே அப்படின்னார். இப்போ இன்றைக்கி அம்பாள் தன்னுடைய வெளியிலே வந்த அம்பாள் தன்னுடைய உள்ளத்திலே புகுந்ததை பற்றி பேசுகிறார். உள்ளத்திலே புகுந்ததனால் இவருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. மகிழ்ச்சி என்பது உடலுக்கு கிடைக்கிறது. உள்ளத்திலே ஞானம் கிடைக்கிறது. உள்ளத்தில் ஞானத்தை கிடைக்கிறது. இந்த ஞானத்தை கொடுக்கின்ற அந்த தாயே நீ 9 கோணங்களில் அம்பாள் இருக்காங்க. அந்த ஸ்ரீ சக்கரத்தில் 9 கோணங்கள் இருக்கும், ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். அதில் தானே அம்பாளை நம்ம வச்சு வழிபடுறோம். அதை பற்றி ரொம்ப அழகாக பேசுகிறார். இப்போ அந்த பாடலை சொல்கிற அழகான பாட்டு. வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை, கருத்தின் உள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென்னே. கருத்துகளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென்னே. என்னே திருவுளமோ, உன்னுடைய திருவுளமோ அப்படிங்கிறாரு. ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. அந்த குளத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாரு. இல்லை ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அநேகமாக எல்லா பாடல்களையும் அம்பாளை பற்றி பேசும்போது சிவபெருமானையும் கூட்டுப்பார். ஆனால் இந்த பாட்டில் சிவபெருமானுடைய ரெஃபரன்ஸ் இல்லாத, அது மாதிரி ரொம்ப வெரி ஃபியூ சாங்ஸ் தான். இந்த அபிராமி அந்தாதியில் 101 பாட்டில் சில பாடல்களில் தான் சிவபெருமானை பற்றிய ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதில் இந்த பாடத்தில் அம்பாளை பற்றி மட்டுமே பேசுகிறார். வெளி நின்ற திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை, கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென்னே. என்னே திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளேன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம இதை விளக்கமாக பார்க்கலாம். இப்போ இறைவனை நம்ம வணங்குகிறோம். இறைவனை வணங்கும்போது எப்படி வணங்குகிறோம் அப்படின்னு கேட்டால் 3 நிலைகளில் வணங்குகிறோம். சரியை, கிரியை, யோகம், யோகம்னு 3 நிலையிலே வணங்குகிறோம். இதை நான் முன்னே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது இத்தனை விளக்க போகிறதில்ல. இந்த ஒவ்வொரு நிலையிலே வணங்குவதற்கும் நம்ம இப்போ சரியை அல்லது கிரியை, இந்த 2 செயல்பாடுகளுக்கும் நமக்கு இறைவனுடைய உருவம் தேவை. யோகம்ங்கிறது மனதாலே வணங்குவது. சரியை என்பது நமக்காக ஒரு கோயிலில் போகிறது, ஒரு அர்ச்சகர் பூஜை பண்ணுறது சரியை என்பது. கிரியை என்பது நம்மளே
ஒரு இறைவனுடைய உருவத்தையோ அல்லது இறைவனுடைய படத்தையோ வச்சு நம்ம பூஜை பண்ணுறது. இந்த சரியை கிரியை என்ற 2 நிலைகளிலே இறைவனை வணங்க வேண்டும் என்றால் இறைவனுக்கு ஒரு உருவம் வேணும். இப்போ எல்லாரும் கேட்பாங்க, இறைவன் நிர்குணஸ்வரூபி இல்லையா? பரமேஸ்வரனும் சரி பரமாம்பிகையும் நிர்குணஸ்வரூபியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சகுனமாக ஒரு உருவத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். நல்ல கேள்விதான். இறைவன் நிர்குணஸ்வரூபிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படி நிர்குணமாக இருக்கிற இறைவனுக்கு உருவம் கொடுத்தது யார் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் இறைவனுடைய அருளை பெற்றவர். இறைவன் இல்லைங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இல்லையா? அதாவது இறைவன் இல்லை என்பது இருக்கிறார் அப்படிங்கிறதுல இந்த யாருமே மறுக்க முடியாது. இறைவன் இருக்கிறார், அவர் நிர்குணமாக இருக்கிறார். அந்த நிர்குணஸ்வரூபியான இறைவன் பல அன்பர்களை ஆட்கொண்டிருக்கிறார். பல பேர் இறைவனை கண்டிருக்கிறாங்க, ஆட்கொண்டிருக்காங்க. ஒரு மார்க்கண்டேயரை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெரியவர்கள்லாம் இறைவனை கண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம பார்த்ததில்லை. நம்ம நேராக நம்ம அல்லது நம்ம பார்க்கக்கூடிய ஞானக்கண் நமக்கு இல்லை. அந்த ஞானம் பெற்றவர்கள் இறைவனை கண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறைவனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சிவபெருமான் இப்படி இருப்பார், முருகன் இப்படி இருப்பார், பெருமாள் இப்படி இருப்பார். அதன் காரணமாக அவர்கள் ஒரு உருவத்தை வச்சாங்க. அந்த உருவத்தை நாம் வணங்குகிறோம். இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். இறைவனை உருவமாக வழிபடுறது இது இறைவனுக்காகவா நமக்காகவான்னு நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம். இறைவனுக்கு ஒரு உருவம் வச்சு அவருக்கு மாலை போட்டு அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி சோஸ்திரங்கள்லாம் சொல்லுது இறைவனை மகிழ்ச்சிப்படுத்துகிறோன்னு நினைக்கிறேன். உண்மையில் அது அல்ல. இறைவனுக்கு உருவம் கொடுத்திருப்பது நமக்காக. ஏன்னா நம்ம எதுவுமே தெரியாத ஒரு வெட்ட வெளியை வணங்குவது என்பது அது அது இம்பாசிபிள். இதுக்குமே ஒரு பொருளுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும் இல்லையா? இப்போ ஒரு டார்கெட் வேணும். ஒரு துப்பாக்கி சுடுறோன்னா ஒரு டார்கெட் இல்லாமல் நம்ம சுட முடியாது. அதே மாதிரி வணங்குவதற்கு இறைவனை வணங்குகிறோம். அந்த இறைவனை நம்ம மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு உருவம் வேண்டும். இப்போ உண்முகம்னு ஒன்று இருக்குது. இப்போ வன்முக தெய்வமணி, உண்முக சைவமணி, சண்முக தெய்வமணின்னு வள்ளலார் சொல்லுவார் இல்லையா? ஒருமையுடன் திருமணம் நினைக்கின்ற உத்தமிர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமன்னு சொல்லிட்டு கடைசியில் உண்முக சைவமணி சண்முக தெய்வமணி. உண்முக தெய்வமணி, உண்முகமாக உள்முகம், என்னுடைய உள்ளத்திலே இருக்கிற தெய்வமணியேம்பார். அப்போ அந்த உள்ளத்திலே அந்த இறைவனை ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு வெட்ட வழியை நம்ம உள்ளத்தில் ஏற்ற முடியுமா? இல்லையா? அதாவது உள்ளத்தில் ஏற்றுவதற்காக ஒரு உருவம் வேண்டும். அதற்காக நாம் உருவம் கொடுக்குறோம். ஆனால் இந்த உருவம்லாம் கண்டபடி அவங்கவுங்க கற்பனை பண்ண உருவம் கிடையாது. இந்த உருவங்கள் இறைவனை நேரிலே கண்ட ஞானிகளும் பெரியோர்களும் அவர்கள் இறைவனை கண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த இந்த உருவத்தை நம்ம வணங்குகிறோம். இதை மட்டும் நம்ம இதான் பேசிக் நான் சொல்ல வருது. இப்போ அம்பாளுக்கு உருவம் இருக்குது. அபிராமி அம்பாளுக்கு ஒரு அழகான உருவம் இருக்குது. அதில் அம்பாள் எங்கே இருக்குன்னா அம்பாள் இறைவனுடைய பக்கத்தில் இருக்காங்க. அப்புறம் பங்கில் உறைவல்னு சொல்கிறோம், திரையம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி எல்லா விதமான ஒரு நிலையிலையும் அம்பாள் இருக்கும்போது இப்போ அந்த உருவத்தில் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி இப்போ அபிராமி பட்டரும் அம்பாளை கோயிலே பார்க்குறார். பார்த்த உடனே அந்த உருவம் தன்னுடைய உள்ளத்திலே வாங்கிக்கிறார். இப்போ பார்த்தது தானே உள்ளத்தை வாங்க முடியும். வெட்ட வெளியே உள்ளத்தில் வாங்க முடியுமா? ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் தான் உள்ளத்திலே வாங்க முடியும். இப்போ இந்த அம்பாளுடைய உருவம் ஏற்பட்டதே பக்தர்கள் பலன் அடைவதற்காக இறைவனே அந்த உருவம் அவர் கொடுக்குறார். அவர் கொடுத்த உருவம் தான், அந்த அம்பாள் கொடுத்த உருவம் தான் அந்த உருவம். அது எதுக்கு கொடுத்தேன்னா பக்தர்கள் பயன் அடைய வேண்டும் அப்படின்னு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பக்தர்களை பல துன்பமுற்ற நிலைகளில் இறைவன் காப்பாற்றார். அந்த இறைவன் அதை காப்பாற்றுவதற்கு அப்பப்போ அந்த உருவங்கள் எடுக்கிறார். உதாரணமாக ஒரு அசுரர்கள் துன்பம் கொடுக்கும்போது அசுரர்களை அழிக்கக்கூடிய முருகனை, சூரபத்மனை அழிக்கணும் அப்படின்னா முருகனாக உருவம் எடுக்கிறார் இல்லையா? இப்போ பண்டாசுரனை அழிக்கணும்னா லலிதாம்பியாக உருவம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பக்தர்களை காப்பதற்காக இறைவன் அம்பாளும் பல உருவங்களை எடுக்கிறாங்க. இப்போ இறைவனுடைய கருணைக்கு எதை சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் ஒரு மற்றவனுக்கு உதவி சொல்லணும்னு நினைக்கிறான். இப்போ நான்
ஒரு ஒரு ஏழையை பார்க்குறேன். சரி, ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறானே, நான் அவனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னா என்னக்கிட்ட 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருந்தால் தான் அவனுக்கு கொடுக்க முடியும் இல்லையா? சரி, இல்லையே, நான் என்னகிட்ட இல்லைன்னாலும் இறக்கம்தான் பட முடியும். இன்னொருத்தன்ட்ட 10,000 ரூபா பணம் இருக்குது, அவனுக்கு ஒரு 500 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னா கேட்கும்போது அவன் கொடுக்க மாட்டான். எனக்கு அது மனம் இல்லை. அப்போ பணமும் வேண்டும், மனமும் வேண்டும். அது ரெண்டும் இருந்தால்தான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய முடியும். இந்த கருணை இறைவனிடம் இருக்குது. இறைவனுக்கு வந்து அவர்கிட்ட இல்லாத என்ன அனைத்தும் இருக்கிறது. அதனால் அனைத்தையும் உள்ள அந்த இறைவன் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மனமும் இருக்கிறது. அப்படின்னால அந்த தன்மையினால் தான் இறைவன் வந்து உயர்ந்து நிற்கிறார். அம்பாலும் அதனால தான் உயர்ந்து நிற்கிறார். அப்போ அப்படிப்பட்ட அந்த இறைவனை வந்து நம்ம இப்போ சந்திக்கிறோம், அது காண்கிறோம். எங்கள் கோயிலில் போய் பார்க்குறோம். கோயிலில் பார்த்த உடனே அந்த இறைவனுடைய அழகில் நம்ம மயங்கி போகிறோம். பார்த்து அப்படியே அம்பாள் இவ்வளோ அழகாக, சிவபெருமான் இவ்வளவு அழகான கோலத்தில் இருக்காரா, அவருடைய நடை என்ன, அவருடைய சூலம் என்ன, அவருடைய ஜடை என்ன அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் பார்த்து நம்ம அவரை பெருமைப்படுறோம், பாட்டெல்லாம் பாடுறோம். நதியடு இளமதி மதிகொண்டு முடியை பற்றிலாம் பாட்டெல்லாம் பாடுறோம். அப்போ அதை பார்த்து முன்னே நம்ம உள்ளத்திலே அதை ஏற்றிக்கொள்கிறோம். முதல்ல கண்ணில் பார்த்தோம், அதுக்கப்புறம் அந்த உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த உள்ளத்தை அதை ஏற்றிக்கிட்ட பிறகு அதை வந்து உள்ளத்தில் நிலை கொடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்மகிட்ட ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அந்த பொருள் நம்ம பத்திரமா பிடிச்சிக்கணும். பத்திரமா வச்சுக்கிட்டா தான் அது நமக்கு உரிமையாகும். அதை கிடைச்ச உடனே ஒரு வைரம கல்லே கிடைக்குது, அதை பார்த்துட்டு தூக்கி போட்டோம்னா ஒன்றும் ஆகாது. அதை பத்திரப்படுத்த வேண்டும். இறைவனை கண்ணால் கண்டு அந்த காட்சியை உள்ளத்திலே ஏற்றிக்கொள்ள வேண்டும். அதை வந்து அந்த தேஜு உருவம், அதாவது ஒளிர்கின்ற அந்த உருவத்தை நம்ம வந்து பார்க்குறோம். அதை உள்ளத்திலே ஏற்றிக்கொண்டால் அந்த என்ன ஆகும்னா அந்த உருவம், அந்த இறைவன் நம்ம உள்ளத்திலே தங்கி விடுவார். அது தங்கி விடுறதுக்கு எப்படி அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, இப்போ போய் நீங்கள் உதாரணமாக திருச்செந்தூரில் போய் முருகனை பார்க்குறீங்க, ஒரு 5 நிமிஷம் அவங்கள பார்த்து அந்த உள்ளத்தை ஏற்றிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வந்தாலும் கண்ணை மூடினா அந்த உருவம் நம்ம உள்ளத்திலே தெரிய வேண்டும். திருச்செந்தூர் முருகனுடைய உருவம் கண்ணை மூடினால் தெரிய வேண்டும். கண்ணை மூடினா இருட்டாக தான் இருக்கும். ஆனால் உண்மையான ஞானிகளுக்கு இறைவனை உள்ளத்தில் உண்முகம், அது உண்முகம்னு சொல்லுவாங்க, உள்முகம், அது உண்முகத்திலே இறைவனை ஏற்றிக்கொண்டவர்களுக்கு எந்த நேரத்திலும் இறைவனை காண முடியும். திருப்பதி போய் பெருமாளை பார்க்குறாங்க, பெருமாளை ஒரு தடவை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு அது உண்மையான பக்தர்களுக்கு அது உள்ளத்திலிருந்து அது வடியாது, அந்த உள்ளத்தை விட்டு அந்த உருவம் நீங்காது. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்பளம் இருக்கு இல்லையா, அந்த அப்பளம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த அப்பளத்தை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம்னா அது எப்படி இருக்கும், நல்ல வெள்ளையாக போய் விரிஞ்சு அப்படியே உப்பி அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இறைவனுடைய உருவத்தை மனக்கண்ணால் பார்க்கும்போது பார்க்குற மாலை போட்டிருக்கு, அலங்காரம் பண்ணியிருக்காங்க, நகையெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்குறான். ஆனால் அந்த உருவம் நம்முடைய உள்ளத்திலே புகுந்து விட்டது என்றால் அது ஒளி வெள்ளமாக திகழும். அந்த ஒளி வெள்ளம் திகழ்ந்த காரணத்தினால்தான் அபிராமி பட்டருக்கு அந்த பிரதமை அன்னைக்கு பௌர்ணமியாக தெரிஞ்சுது. அந்த உள்ளத்திலே ஏற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ வந்து நம்ம முதலே சொன்னோம் இல்லையா, அந்த பூஜை செய்கிறதுக்கு நம்ம சரியை, கிரியை, மோகம், யோகம்னு நம்ம 3 நிலையில் படிப்படியாக வச்சுருக்கோம். ஏன்னா சரியைன்னா நமக்காக இன்னொருத்தர் ஒரு அர்ச்சகர் பூஜை செய்கிறது. ஏன்னா எல்லாரும் பிறந்தவொடனே பூஜை செய்ய முடியாது. அந்த பூஜை முறைகளிலே நமக்கு ஒரு பரிச்சயம் வந்த பிறகு திறமை வந்து நம்மளே பூஜை பண்ணலாம். பூஜை பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் ஒன்றுமே கிடையாதுங்க. இறைவனுடைய பக்தி இருந்தால் போகிறோம். நீங்கள் எந்த பிரிவை சேர்ந்தவங்க, படிச்சிங்களா படிக்கலையா, அது ஒன்றுமே, இறைவன் மேலே பக்தி மட்டும் இருந்தால் கிரியை மூலமாக இறைவனை வணங்க முடியும். அது பண்ணிங்கன்னா யோகம் கிடைக்கும். அது 3வது நிலை. அந்த சரியை, கிரியை, மோகம், யோகம் அப்படின்னு படிப்படியாக இந்த பூஜை முறைகளை வச்சுருக்காங்க. இந்த கண்ணிலே கண்டதை கருத்திலே பதித்து அகக்கண்ணிலே கண்டு மகிழும் அனுபவத்தை தருவது வந்து அழிவ வழிபாடும் பூஜையும். இந்த பூஜையெல்லாம் நம்ம வந்து என்னமோ நினச்சிட்ருக்கோம். இதெல்லாம் வந்து பார்க்குறோம், அதை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறோம், களிப்படைகிறோம். இதை தாங்க சொல்கிறாரு. வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து, வெளி நின்றனா கோயிலில் போய் பார்த்தேன், நீ வெளியில் நிற்கிற உன் திருமேனியை பார்த்து என் விழியும் கண்ணால் பார்த்தேன், நெஞ்சும் உன்னால் பார்த்தது என் நெஞ்சிலே ஏற்றுக்கொண்டேன், களி நின்ற, அதனால் என் உள்ளத்தில் நிற்கின்ற களின்னா மகிழ்ச்சி, வெள்ளம் கரை கண்டதில்லைங்கிறார். அந்த என்னுடைய மகிழ்ச்சிக்கு
அளவே இல்லை, கரை இல்லாத வெள்ளம் போல என்னுடைய மகிழ்ச்சி நிறைவிட்டுறது. ஏன்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய உருவத்தை நான் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டேன். சரி, அப்படி பார்த்து இன்பத்தினாலும் வெளியிலே கண்ணால் பார்த்த இன்பத்தினாலும் கொஞ்சம், ஆனால் அகத்திலே பார்த்த இன்பம் கரையின்றி பெருகுகின்ற வெள்ளம். அப்போ இதை கண்ணாலே கண்டதை நெஞ்சிலே நிறுத்தி பார்க்கும்போது அந்த ஆனந்த வெள்ளத்துக்கு கரையே இல்லை. அப்போ விழி திருமேனியை பார்த்து களி கொண்டதோடு நின்றிருந்தால் இந்த அனுபவம் உண்டாகாது இல்லையா? பார்த்துட்டு சரி அம்மா கை கன்னத்தில் போட்டு வந்தாக்கா இந்த அனுபவம் உண்டாகாது. அதனால தான் சொல்கிறாரு, இப்போ நீ இந்த அம்பாளுடைய அந்த கண்ட காட்சி நெஞ்சிலே திருவுருவம் தெளிவாக தெரிகின்ற அனுபவம் இருந்தால் அந்த நெஞ்சில் அழுக்கில்லாத ஞானம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ அம்பாள் என் உள்ளத்தில் வந்துட்டாங்க. அப்போ அந்த ஒரு பொருள் அங்கே ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கும்போது அந்த கண்ணாடி தெளிவாக இருந்தால் நம்ம உருவம் நல்லா தெரியும். அழுக்கு பிடிஞ்ச கண்ணாடியில் முருகன் தெரியுமோ? தெரியாது. அதே மாதிரி அம்பாளுடைய உருவத்தை நான் பார்த்தேன், கண்ணிலே பார்த்து மகிழ்ந்தேன், உள்ளத்திலே கொண்டு பேருவகை கொண்டேன், அழிகொண்டேன். அதுக்கப்புறம் என் கருத்திலே பார்த்து கரை காணாத வெள்ளத்திலே மூழ்கினேன். அப்போ அந்த கருத்தானது தெளிவான ஞானம் பெற்றதாக இருக்கிறது. அதனால் கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கிறதுங்கிறார். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சரியை கிரியை யோகம்னு சொன்னோம். இந்த 3 நிலைகளிலே இறைவனை வணங்கினால் யோகத்துக்கு அப்புறம் ஞானம் கிடைக்கும். அதனால் அம்பாளை பார்த்து என்னுடைய உள்ளத்தை ஏற்றுக்கொண்டாலும் எனக்கு ஞானம் திகழ்கிறது அப்படிங்கிறாரு. இந்த அனுபவம் எப்படி வந்ததுன்னா எல்லாம் அம்பாளுடைய திருவருள். அது அவன் அருளாலே அவன் தாழ்வனுக்கு ஒரு கும்பிடுறதுக்கே அவர் அருள் வேணும். அப்போ அவனை பார்த்து உள்ளத்தை மகிழ்ந்து உள்ளத்தில் ஏற்றி அதனால் ஞானம் வருவதற்கு இது அம்பாளால் தான் முடியும். அதனால தான் அந்த அனுபவம் அம்பாளாலேயே கிடைத்தது. இந்த அளவு வரைக்கும் அம்பாள் என்னை இழுத்துட்டு இந்த இன்ப வெள்ளத்திலே அழுத்திய பிராட்டி இன்னும் என்னென்ன பெருவாழ்வை என்னென்னலாம் எனக்கு கொடுக்க போகிறாங்களோ தெரியலையே, இவ்வளோலாம் கொடுத்தாங்க, இன்னும் என்ன பெருவாழ்வை வழங்க அம்பாள் திருவுளம் கொண்டிருக்கிறாளோ அப்படின்னு ரொம்ப அதிசயப்படுறாரு. அதனால் சொல்கிறாரு, கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழுதுன்னு சொல்லிட்டு என்ன திருவுள்ளமோ அம்மா, உன்னுடைய திருவுள்ளம் இதுக்கு அளவே இல்லையா, என்ன உன்னுடைய திருவுள்ளமோன்னு ரொம்ப ஒரு பெரு மகிழ்ச்சியிலே ஆச்சரியமாக சொல்லிட்டு அப்புறம் அம்பாளை பற்றி சொல்கிறார். அம்பாள் எங்கே இருக்காங்கன்னா இந்த ஸ்ரீசக்கரத்தில் இருக்காங்க. அம்பாளுடைய அவயவங்கள் எல்லாம் ஸ்ரீசக்கரம் முதல எந்திரங்கள் மந்திரங்கள் அவள் உரைகிறது. நம்ம இது லலிதா சாஸ்திரம்ல பார்த்துருக்கோம் இல்லையா. அம்பாளுடைய அன்பர்கள் சக்கர பூஜை செய்யும் நிறைய நம்ம பார்த்துருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த சக்கரத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணுறது பல நிலைகளில் எந்திர வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த எந்திர வழிபாட்டில் அம்பாள் ஸ்ரீசக்கரத்தில் நடு நாயகமாக இருக்கிறாங்க. அதில் நவகோண சக்கரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நவகோண சக்கரம்னா 9 கோணங்களை உடைய அந்த சக்கரம். அது இந்த வராகி மாலையில் சொல்லுவாங்க. அப்போ இதே சக்கரத்தை தான் அபிராமி பட்டரம் குறிப்பிடுறார். நீ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் ஒளி நின்ற கோலங்கள் 9 மேவி உரைபவளே. இந்த ஒளி நின்ற கோலங்கள் அந்த 9 இந்த எங்கே இருக்குன்னா நமக்கு தெரியும் சகஸ்ராராம்புஜம் அப்படின்னு நம்ம பலமுறை நான் சொல்லியிருக்கேன். சகஸ்ரம்னா 1000, ஆரம்னா இதழ்களுடைய, அம்புஜம்னா தாமரை. 1000 இதழ்களுடைய தாமரை எங்கே இருக்குன்னா உச்சியிலே இருக்குது. நம்ம ஒரு மனிதனுடைய உச்சியிலே உள்ளதான் சகஸ்ராராம்புஜம். அங்கே உள்ள அந்த சக்கரம் தான் 9 கோணங்களுடைய சக்கரம். அந்த சக்கரத்திலே அம்பாள் உரைகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அம்பையே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆச்சரியமாக இந்த பாடலை முடிக்கிறாரு. ரொம்ப அழகான ஒரு பாடல் பாருங்கள். ஒளி அதாவது நிறைந்த ஒளி மிகுந்த நவகோண சக்கரத்தை அதில் அம்பாளுக்கு ஒரு பெரிய விரும்பி அதிலே அம்பாள் தங்கியிருக்காங்க. அம்பாளுடைய அந்த ஸ்ரீபுரம் அப்படிங்கிறது ஸ்ரீபுரத்திலே நவகோண சக்கரத்திலே இருக்கீங்களே. புறத்திலே நீங்கள் எல்லாரும் யார் வேணால் அம்பாளை பார்க்கணும் அப்படின்னா உடனே திருக்கடையூர் போய் அம்பாளை போய் பார்த்துக்கலாம். அது புறத்திலே எல்லோராலும் காண எழுந்தருளிருக்கின்ற அப்படியே திருக்கோலத்தை அந்த அழகாக அலங்காரம் பண்ணி மாலைகள்லாம் போட்டு ஆபரணங்கள்லாம் போட்டு ஆடைகள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் நாம் கண்ணாலை தரிசித்து அதன் மூலமாக அகத்திலும் தரிச்சு அந்த கண்ணால் பார்த்ததை உள்ளத்திலே உள்முகமாக வாங்கி, உள்முகத்துயமணின்னு சொல்கிறோம் இல்லையா, உள்முகத்திலே வாங்கி அதனால் என்னுடைய கண்களிலும் நெஞ்சிலும் நினைத்து நின்ற ஆனந்த வெள்ளம். அதெல்லாம் ஆனந்தம், கண்ணில் பார்த்தா ஆனந்தம் உண்டாகுது.
உள்ளத்திலே போனதும் அந்த வெள்ளத்துக்கு கரை காண முடியாது, அவ்வளோ மகிழ்ச்சி உண்டாகிறது. அப்படியே அந்த உள்ளம் தெளிஞ்சு போச்சு. அந்த ஒரு அழுக்கு படிஞ்ச கண்ணாடி தொலைச்சிட்டோன்னா தெளிவு இருக்கும். அந்த மாதிரி அந்த ஞானத்தின் காரணமாக எனக்கு மெய்ஞானம் உண்டாயிடுச்சு. அந்த மெய்ஞானம் உண்டானதினால் உன்னுடைய அருளுக்கு நான் பாத்திரமாகேன். இன்னும் என்னென்ன அற்புதமெல்லாம் என்ன அனுபவத்தை எல்லாம் எனக்கு வழங்கப் போகிறாயோ, இன்னும் எப்படியெல்லாம் என்னை ஆட்கொள்ளப் போகிறாயோ என்று வியந்து பாராட்டி, இந்த அம்பிகையை புறத்தே தரிசித்து அகத்தே தியானித்தால் மிக்க இன்பம் உண்டாகும், அதற்கு அளவே இல்லை, அம்பாளுடைய அருளுக்கு நாம் பாத்திரமாவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறாரு. ரொம்ப அழகான பாடல் பாடு. இது வந்து இது வந்து அபிராமி என்றால் 19வது பாடல். இத்துடன் இந்த அழகான பாடலை இன்று நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் 20வது பாடலும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த பாடலுக்கு அழகாக இசையமைத்து பாடியவர் டாக்டர் சுகுணா அம்மையார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிப்போம். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் பரமேஸ்வரனுடைய பேரருளும் அம்பாளுடைய கடாட்சமும் குறைவில்லாது கிடைக்க என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.